எஸ்ஐபியில் அதிக ரிட்டர்ன்ஸ் வரணுமா? நான் சொல்ற 10-7-1 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 10ங்கிறது ஒரு வருஷத்துல 10% ஆகும் உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூ கம்மியாகும்னு முதல்ல உள்வாங்கிக்குங்க. கடைசி 23 வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட் 20 வருஷமா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 10% ஆகும் கம்மியாயிருக்கு. 7ங்கிறது மினிமம் உங்களுடைய எஸ்ஐபியை 7 இயர்ஸ்க்காவது கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 7 இயர்ஸ்ல நீங்க ஒரு லார்ஜ் கேப்லயோ ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லையோ இல்லை லார்ஜ் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்லையோ இல்லை நிஃப்டி 50ல நீங்கள் வாங்கியிருந்தாலும் இந்த கேட்டகரியில் நீங்கள் எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வந்திருக்காது. இது கடைசி 7 வருஷத்துல இல்லை, எந்த டென்யூரில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் 2007 to 2014 எடுத்துக்கிட்டாலும் இல்லை 2000லேருந்து 2007 வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் 7 வருஷமாதும் எஸ்ஐபியை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. 1ங்கிறது வருஷா வருஷம் உங்கள் எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணுங்க. 10,000 ரூபாய் எஸ்ஐபி 15 வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு 47 லட்சம் கிடைச்சிருக்கும். அதே 10,000 ரூபாய் எஸ்ஐபி 10% ஸ்டெப் அப்ல சேம் 12% ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 82 lakhs கிடைச்சிருக்கும். ஒரு ஊர்ல எல்லாரும் மழை வரணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம், ஆனா ஒரு சின்ன பையன் மட்டும் கொடை எடுத்துட்டு வந்தாராம். சோ நீங்க நம்பிக்கையோட இந்த எஸ்ஐபியை இந்த 10-7-1 ரூலை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்க எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். The moral of the story here is SIP today, smile every day.